பழைய குருட்டி கதவு தட்டி தெரியுமா உங்களுக்கு கதை? ஒரு சாமியார் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போகிறார். ஒரு வீட்டில் ஒரு குருட்டு பொம்பளை உட்காந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டு, ஏம்மா நான் வெகு தூரம் போகிறேன், இந்த பணம் என்கிட்ட இருக்கிறதுனால வழி பிரயாணத்தில் என்ன கொண்டுடுவான், அதனால் என்ன பண்ணுங்க, இந்த பணத்தை நீங்கள் வச்சிங்க, நான் போயிட்டு வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா கொடுங்க ஐயா, நான் கண்ணு தெரியாதவ ஐயா, யாராவது வந்து எடுத்துன்னு போயிட்டா நான் என்னையா பண்ணுறது, எனக்கு தவ வலிமை இருக்குது, அதனால் கண்ணை உனக்கு திறக்கிறேன்னு கண்ணை திறந்துட்டான். கல்ஷு தெரியுது. இப்போ என்ன நடந்துச்சு, நான் பார்த்துக்கிறேன் பத்திரமா. அவர் போயிட்டார். இந்த மக்கள் தான் கண்ணு தெரிஞ்சு போச்சே. 1 மாதம் பார்த்தாங்க, 2 மாதம் பார்த்தாங்க, 3 மாதம் பார்த்தாங்க, வருஷ கணக்காகி போச்சு. அவன் எங்கே வரப்போகிறான், அப்பயே வயசாகி கிளவனான் தான், காலி ஆகிருப்பான். எங்கன்னா போய் எடுத்து சாப்பிடுன்னு சாப்பிட்டேன், கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் மறைச்சி வச்சுட்டாங்க. இப்போ சாமியார் வந்துட்டார். சாமியார் வர்றோடனே கதவு சாத்திட்டான். சாமியார் வந்து கதவு தட்டுறாரு. ஏம்மா நான் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டு போனேன், இந்த ஆள் வந்திருக்கிறேன், கதவை தர. யாரு? என்கிட்ட யாரும் அப்படி கொடுக்கல, யாரும் எங்கள் வீட்டுக்கு வரல, போங்க போங்க அப்படின்னு. சாமியார் கோவம் வந்துச்சு. பழைய குருட்டி கதவை திரட்டினாரு. நல்லா தெரிஞ்ச கண்ணு மறுபடியும் கெட்டு போச்சு. ஐயோ கண்ணு தெரியலையே. அவர் உள்ள வந்தார், பெட்டியில் இருந்துச்சு, பணத்தை தீன்னு போயிட்டார். 2 விஷயத்தில் நம்ம பாவம் நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டோம். நல்லா கண்ணு தெரிஞ்சு அதையாவது சந்தோஷமாக இருந்திருக்கலாம், இப்போ அதுவும் போச்சு. யாராவது நம்ம கையில் கொடுக்கப்பட்டதான வசப்படுத்தினதான காரியங்கள், பிரியமானவர்கள், அதை எடுத்துட்டு அவங்கள ஏமாற்றக்கூடாது.